வணக்கம். மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டது சரியா? அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கோவில் வழிபாடுகள் மற்றும் நிறைய விஷயங்கள அவங்க முன்னாடியே நமக்கு கற்பிச்சுட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே முதல்ல தப்பா? அப்படின்றத நம்ம உணரணும். ஸோ தவறா இருந்தா ஏன் அத அவங்க நமக்கு கற்பிக்கணும்? இந்த ஒரு விஷயம். கண்டிப்பா இத நம்ம பார்க்கும்போது, அந்த விஷயங்கள் நமக்கு தவறாக தோன்றாது. ஏன்னா, அவங்க நமக்கு கற்பிச்ச விஷயங்கள் எல்லாமே, நம்ம நல்ல பாதையில போகணும் அப்படின்றதுக்காக கற்பிக்கப்பட்டது தான். ஸோ இத பத்தி பேசக்கூடிய மனிதர்கள் எல்லாரையுமே இன்னைக்கு நீங்க கைது பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க இதிலருந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், யார் இந்த உண்மைய பேசினாலும் அவங்கள அமைதியாக்கணும். இதுதான் முதல் விஷயம். இது இன்னைக்கு விஷ்ணு அவருக்கு நடந்தது அப்படின்ட்டு நீங்க சாதாரணமா பார்க்கலாம். எனக்கும் பெருசா ஒரு விஷ்ணு யாருன்றது தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் அவருடைய வீடியோக்கள பார்த்தேன். அவர் பேசின விஷயங்கள். அவர் ஒரு மகாவிஷ்ணு அப்படின்ற ஃபவுண்டேஷன் நடத்திட்டுருக்காரு. அது மூலியமா ஒரு சில யோகா பயிற்சிகளும் மற்றும் இந்த நம்மளுடைய இந்து மதத்தினுடைய சிந்தனைகளையும் அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. மற்றும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. அவரை சடனாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அவர் பேசின ஒரு சர்ச்சையான பேச்சு அந்த அரசு பள்ளியில் பேசுனது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன அப்படி சர்ச்சையாக பேசிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் பேசுனது எல்லாமே சாதாரணமான விஷயங்கள். ஸோ அந்த முற்பிறவியில் நம்ம முன்னாடி பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்களை வச்சு தான் நமக்கு இந்த பிறவி கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் அந்த மேடையில் தெரிவிக்கிறாரு. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்குமே இதே விஷயத்த நம்மளுடைய ஃபேமிலிக்கு வருவோம். ஏன்னா இப்போ அவர் சொன்னார்னா அவருக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ஏன்னா வழக்கமாக இவங்க வைக்கிற பேர் எல்லாமே அந்த சங்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய தாத்தா பாட்டிகள் உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க. சாப்பாடு ஊட்டும் போதும் சரி, ஸோ சாப்பிட்லன்னா பேய் வந்துடும், வேப்ப மரத்தை காட்டி பேய் இருக்கும், அப்புறம் தப்பு செஞ்சால் சாமி கண்ணை குத்தும் அப்படின்ட்டு உங்களுடைய தாய் தந்தையோ உங்களுடைய தாத்தா பாட்டியோ சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பேரும் சங்கிதானா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ இப்போ அவங்களையும் நீங்கள் சொல்லணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் மனசில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் எந்த கருத்து சொன்னாலும் சரி, உங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரம் இல்லாமல் போயிடும். உங்களுக்கு இதை கருத்தாக நான் எடுத்துங்க அப்படின்ட்டு சொல்லலை. யாரோ ஒரு விஷயம் ஒரு மனிதர் நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அது நல்ல விஷயமா படுறவங்க அதை நல்லதாக எடுத்துப்பாங்க. அதை ஏற்றுக்காதவங்க தயவு செஞ்சு விட்டுருங்களேன். ஏன் அதை நம்ம அப்போஸ் பண்ணணும்? யாரையுமே நம்ம போயிட்டு தடுக்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்னொரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ தடுக்க அந்த மனிதர்கள் இன்னும் மேலே தான் உயர்ந்து போவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனை எல்லா யூடியூப் சேனல்களும் சரி, எல்லா சோஷியல் மீடியாவும் சரி, இன்றைக்கி ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்க அந்த நியூஸ். ஸோ அதையே நீங்கள் மாற்றிட்டீங்க. இப்போ அந்த மனிதர் இன்னும் மேலும் மேலும் வளரத்தான் போகிறாரு. ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மனிதர் சொன்ன விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்தது. அவர் அதிலிருந்து கற்றுக்கின விஷயங்களை தான் அவர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் புதுசாக எதையுமே சொல்லலை. இந்த மாதிரியான விஷயங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஒரு பசங்கக்கிட்ட சொல்லும்போது, நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி பாவங்கள் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பிறவிகள் கிடைக்கும், நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்ட்டு சொல்லி, அந்த இப்போ தாய் எப்படி ஒரு வேப்ப மரத்தில் பேய் இருக்கோ இல்லை சாமி கண்ணை கொத்திரும்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தானே தவிர்த்து அதில் எந்த ஒரு மதத்தையும் திணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்குமே எதுவுமே கிடையாது. அது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். அப்படி கொடுக்கும்போது ஒரு விஷயங்கள் இப்படி இருக்கும்னு சொல்லும்போது அந்த மனிதர்களுக்குள்ள ஒரு பயம் வருது. ஸோ அதுதானே தவிர்த்து அதில் எந்த ஒரு விதமான தவறான கருத்தும் கிடையாது. அதுக்கு அவரை அங்கேயே அரெஸ்ட் பண்ணோன்ற ஒரு விஷயம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. நாளைக்கு நீங்கள் ஒரு விஷயம் பேசினாலும் உங்களுக்கு இந்த விஷயம் இந்த மாதிரியான இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் கண்டிக்கத்தக்கது. அவர் கைது செய்யப்பட்டது சரியல்ல அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. ஸோ
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி மறைக்கப்பட்டுக்கிட்டு வருது. நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடுகள் எல்லாமே அது எல்லாமே காக்கப்படணும். நன்றி, வணக்கம்.